வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எறா தொக்கு செய்வது எப்படி. எறா தேங்காய் ஒரு 2 பல் எடுத்து வச்சுங்க, அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி. இது என் பையனுக்காக ஒரு 3 மீன் கேட்டு வாங்கியிருக்கேன். வறுத்த மீன், வறுக்காத மீன். சரி, இப்போ எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு எறா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்குங்க. இப்போ சட்டி காஞ்ச கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கிங்க. அடுத்து வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிட்டிங்களா? நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இது பண்ணிவிட்டு, இந்த தக்காளி சீக்கிரம் வேகணும்னா லைட்டாக கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா கொழகொழப்பு தன்மை வந்துடும், நல்லா சூப்பராகிடும். வேணுன்றவங்க போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அப்போ நம்ம இறத்து வச்ச எறாவை அதில் போட போகிறோம். எல்லாம் போட்ட பிறகு இந்த தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் வயிற்றில் இருக்க புண்ணுலாம் ஆற்றும், நிறைய குடல் பிரச்சனைகளை தீர்க்கும், எல்லா உடல் நலத்திற்கும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால் தேங்காய் பால் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது கூட. ஏன்னா எறா ஹீட்டு, தேங்காய் பால் குளிர்ச்சி. அதனால் இந்த மாதிரி எறாவோ சிக்கனை வாங்கும்போது தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எறா தொக்கு ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.